திருப்பூரில் அதுவும் பிரதான சாலையாக உள்ள அவிநாசி சாலையில் பங்களா ஸ்டாப் பேருந்து நிறுத்தம் அருகே தலையில் கல்லை போட்டு குப்பை வெல்லும் தொழிலாளி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் மிகவும் அதிர்ச்சியும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து தினந்தோறும் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு குற்றசம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு வண்ணங்களில் ரோந்து பணிகளை கார் மட்டுமே வழங்குகின்றனர். ஆனால் ரோந்து பணிகள் முறையாக இல்லை என்று பொதுமக்கள் குற்றமும் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் பங்களா ஸ்டாப் பேருந்து நிறுத்தம் அருகே இன்று காலை தலையில் கல்லை போட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக அருகில் இருந்தவர்கள் தெரிவித்தனர் காவல்துறையினருக்கு. இதைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பிரேதத்தை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த கொலை செய்தது யார், எவ்வாறு இது நடைபெற்றது, மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர் அந்த பகுதியில் குப்பை அள்ளுபவர் என்று தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற தகவல் தற்போது வரை இன்னும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இது போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். தற்போது உள்ள காலகட்டங்களில் சுமார் 24 மணி நேரமும் பல்வேறு பணிகள் இயங்கி வருகிறது, நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் இது போன்ற சம்பவம், அதுவும் பிரதான சாலையான அவிநாசி சாலையில் நடைபெற்ற சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக காவல்துறையினர் அவர்களது கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி.